ஹோமம் யாகம் செய்ய சிறந்த நேரம் எது? ஹோமம் செய்கிறதுக்கு, யாகம் செய்கிறதுக்கு, அக்னி வளர்த்து பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் இந்த பூஜா முறைகள் ரெண்டு வகை இருக்குது. முதல்ல பூஜா முறைகள் ரெண்டு வகை. நார்த் இந்தியாவிலலாம் துர்வாசம் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. துர்வாச முனிவருடைய அமைப்பில் செய்யக்கூடியது நார்த் இந்தியாவில். அதனால் நள்ளிரவுலலாம் கூட செய்வாங்க. அவங்க ஆந்திரா தானாலுமே நள்ளிரவுலாம் கூட செய்வாங்க. நள்ளிரவு முகூர்த்தங்களை கொடுப்பாங்க. இந்த பக்கம் சவுத்துலலாம் அகத்தியர் மெத்தடு, அகஸ்தியர் சொல்லக்கூடிய மெத்தடில் செய்வாங்க. இந்த பூஜையும் சரி, யாகமும் சரி, இவைகள்லாம் ரெண்டு விதத்தில் இருக்குது. இந்த ரெண்டு விதமான பூஜை முறைகளில் சிலதுக்குன்னு சில நேரங்கள் இருக்குது. மணி, மந்திர, யந்திர, தந்திர, ஔஷத இப்படிலாம் பல வகையில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான விஷயத்தில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய நேரம் 4:30 to 6. இது அப்ராக்சிமேட்லி சூரிய உதயம் ஆகிறதுலேருந்து 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது பிரம்ம முகூர்த்தம். சூரிய உதயம் ஆகிறதுலேருந்து 1.5 மணி நேரம் முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். இந்த நேரத்தில் கணபதி ஹோமம் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், நிறைய பேர் பண்ணுறாங்க. அது தவறு. கேரளாவில் ஒரு மெத்தட் இருக்குது, தாந்திரிக்குன்னு பேர், தாந்திரிகமான முறை. தாந்திரிகம் என்னன்னா, இந்த முத்திரைகள்லாம் பிடிப்பாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான முத்திரைகளை பண்ணக்கூடியதில் தாந்திரிகம்னு சரி. அவங்க மந்திரங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது. இந்த தாந்திரிகத்துக்கு தான் முக்கியத்துவம். இந்த தாந்திரிகமான பூஜா முறைகள் அவைகள்லாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணலாம். தாந்திரிகமான முறைகளுக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணலாம். கணபதி ஹோமம் போன்றவையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, தாந்திரிகத்தோடு பண்ணுறது இருந்தால், தாந்திரிக மெத்தடாக இருந்தால் சூரிய உதயத்துக்கு முன்கூட்டி பண்ணுறது. வைத்திக முறை, வைத்திகன்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறது, இங்கே இருக்கிற வாத்தியார்கள், சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, வேத விற்பனர்கள் தமிழில், அவங்க பண்ணக்கூடியது என்னன்னா வைத்திக முறைன்னு பேர். வைத்திக முறை அவங்க எல்லாம் பண்ணுறது சூரிய உதயம் தொடங்கினதுக்கப்புறம் தான் பண்ணணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணுறது தாந்திரிகம். சூரிய உதயத்திலேருந்து பண்ணக்கூடியது உச்சி வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய. உச்சி வேலைன்னா மதியானம் 1 மணின்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் 12 மணி தான் உச்சி வேலைங்கிறது. முகூர்த்தம்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தில் 4, 6 முகூர்த்தம்லாம் பஞ்சாங்கத்தில் கொடுக்க மாட்டோம். ஏன்னா கணபதி இது நம்ம திருமண முகூர்த்தம் பண்ணோம்னாக்கா கணபதி ஹோமம் பண்ணுவாங்க, நவகிரக ஹோமம் பண்ணுவாங்க, அக்னியை எழுப்பி வலம் வருவாங்க. இதெல்லாம் இருக்குது. அக்னியை தான் பேஸ் பண்ணி நம்ம இந்த திருமண சடங்குகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் பஞ்சாங்கத்தில் 4, 6 முகூர்த்தம்லாம் இருக்கவே இருக்காது. 6, 7:30, 7:30, 9, 9, 10:30, 10:30, 12, மேக்சிமம் 12 தான். 12 மணிக்கு மேலே கிடையாது. அதனால் வைதிக முறைப்படி நடக்கக்கூடிய சடங்குகளுக்கு, பூஜைகளுக்கு, யாகங்களுக்கு இந்த மாதிரியான 6 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே பண்ணணும். 12 மணிக்கு உச்சிக்காலன்னு சொல்லிவிடுவாங்க. 12 மணிலேருந்து 1 மணி உச்சிக்காலம்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் இந்த தலைக்கு மேலே சூரியன் வர்றது பகுதிக்கு முன்னாடியே அதை முடிச்சிடணும். அப்புறம் நள்ளிரவில் பண்ணக்கூடியது பேர் மாந்திரிகம்னு பேர். நள்ளிரவுலையும் சில பூஜைகள், யாகங்கள்லாம் பண்ணுவாங்க. அதுவும் கேரளாக்காரங்க தான் அதிகம் பண்ணுவாங்க. அது பேர் மாந்திரிக முறை. இந்த மாந்திரிக முறைங்கிறது எதுக்குன்னா, பில்லி, சூனியம், செய்வினை அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடியதெல்லாம், இதெல்லாம் மாந்திரிகம்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆக இது மட்டும் இல்லாமல் மற்ற நேரங்களில் இந்த 12 மணிக்கு மேலே நள்ளிரவு வரைக்கும் செய்யக்கூடியது பிரத்யங்கரா தேவிக்கு பண்ணுறது, சண்டிக்கு பண்ணுறது, சண்டி தேவி அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மிளகா போட்டு ஒரு மந்திரம் பண்ணுறது, இந்த மாதிரியான இந்த யாகங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆக்ரோஷமான யாகங்கள்னு பேர் இதுக்கெல்லாம். இவைகளெல்லாம் செய்யும்போது என்ன ஆகுன்னா, அவைகளுக்கு இந்த மதியானம் 12 மணிலேருந்து
நைட்டு 12 மணிக்குள்ளே பண்ணக்கூடியது இந்த தேவதைகள்லாம். அதர்வன தேவதைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் கொஞ்சம் ஆக்ரோஷமான தேவதைகளுக்கெல்லாம் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மதியத்தில் 12 மணிலேருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் பண்ணலாம். 12 மணிக்கு நள்ளிரவில் பண்ணக்கூடியது வந்து மாந்திரிக முறையாகும். ஆக 4 முறைகளை சொல்லியிருக்கிறேன். தாந்திரிகம்ங்கிறது முத்திரைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தோட நடக்கக்கூடியது. மந்திரங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்காது. அந்த யாகங்களுக்கு வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சூரிய உதயத்திலிருந்து உச்சி காலம்னு சொல்லக்கூடிய 12 மணி வரைக்கும் 6 மணிக்கு ஆரம்பித்து 7, 8, 9, 10, 11, 12 அப்படின்ற இந்த 6 மணி நேரம் காலம் பண்ணக்கூடியது என்னவோ அது என்னன்னா அதெல்லாம் வைதிக முறை. நமக்கெல்லாம் அதுதான் தேவை, அதுதான் பண்ணணும். நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடியது என்ன பண்ணுறோமோ எல்லா வகையான யாகங்களும் இந்த நேரத்தில் பண்ணுறது தான் நல்லது. என்னென்ன யாகம் பண்ண போகிறோம்? கணபதி ஹோமம் பண்ண போகிறோம், குரு ஹோமம், நவகிரக ஹோமம், அப்புறம் மிருத்யுஞ்சய ஹோமம், தன்வந்திரி, சுதர்சனம், செவ்வாய் தோஷத்துக்கு, நாகதோஷத்துக்கு, இப்படி எண்ணற்ற யாகங்கள் இருக்குது. அந்த யாகங்களெல்லாம் நம்ம வந்து இந்த 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே தான் பண்ணணும். கிரக பிரவேசம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி பண்ணும்போது என்னன்னா 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் பசுவும் கன்றையும் சேர்த்து நம்ம வந்து கோமாதாவை வந்து கொண்டு போகணும், வீட்டுக்குள்ளே அழைச்சி வர்றது. அதுதான் முதல்ல இது பிரவேசம் பண்ணணும். கிரகத்துக்குள்ளே கோமாதா தான் முதல்ல பிரவேசம் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் மனுஷால் பண்ணணும். ஸோ கோமாதா முதல்ல பிரவேசம் பண்ணணும், அதுக்கப்புறம் மனிதர்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுனால அது பண்ணுவாங்க. அந்த முறையில் நம்ம வந்து அந்த சடங்கெல்லாம் ஒரு 6 மணிக்குள்ளே முடிஞ்சிட்டு 6 மணி சூரிய உதயம் ஆனது அப்புறம் தான் நம்ம வந்து அக்னியை எழுப்பணும் அப்படின்னு அர்த்தம். இது வைதிக முறை. மற்றபடி 4 to 6ன்றது 6 மணிக்குள்ளே சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணுறதெல்லாம் மாந்திரிக முறை. 6 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் பண்ணக்கூடியது நம்மளோட ரெகுலரு வைதிக முறை. மதியானம் 12 மணிலேருந்து நைட்டு 12 மணிக்கெல்லாம் வரைக்கும் பண்ணக்கூடியது கொஞ்சம் ஆக்ரோஷமான தேவதைகளுக்கு பண்ணக்கூடியது வித்தியாசமானது. கொஞ்சம் அதர்வன தேவதைகள், காளி, பிரத்யங்கரா, சண்டி, இந்த மாதிரியான கொஞ்சம் அதர்வன தேவதைகளை, கொஞ்சம் ஆக்ரோஷமான தேவதைகளுக்கெல்லாம் பண்ணக்கூடியது. அப்புறம் வந்து ராத்திரியில் நள்ளிரவில் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னாக்கா, நள்ளிரவில் பண்ணக்கூடியது மாந்திரிக முறை. ஆக 3 வகையான முறைகள் இருக்குது. அதில் ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறேன், அந்த மதியானத்துக்கு மேலே பண்ணக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது. ஆக மொத்தத்தில் நம்ம ரெகுலராக பண்ணக்கூடியதுக்கு சரியான நேரம் காலையில் 6 மணி சூரிய உதயம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தொடங்கணும். நன்றி, வணக்கம்.